விஜயோடைய பிரச்சார பயணம், கூட்டம், அவர் மக்களை சந்திக்கிறது எதுவாக இருந்தாலும் விஜய் என்ன பேச போகிறார், அப்புறமா அந்த கூட்டம் எப்படி வரப்போகுது, ஒவ்வொரு ஊருக்கும் விஜய் என்னென்ன பேசினார், திருச்சியில் என்ன பேசினார், நாகப்பட்டினத்தில் என்ன பேசினார், திருவாரூரில் என்ன பேசினார், கரூரில் என்ன பேசினார், கரூரில் என்ன பேசி முடித்து என்ன ஆச்சு, கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அரசியலே அப்படி முட்டை கட்டி வச்சிருவாங்களோன்னு முடிவுலாம் பண்ணப்பட்டது, குறிப்பாக என்ன பேச போகிறார்ப்பா அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக விமர்சனங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு காஞ்சிபுரத்தில் பேசினார், புதுச்சேரியில் பேசினார், இன்னும் கூட நிறைய பேசலாமே, ஸ்பீச் தான். அதை தாண்டி இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த நிகழ்ச்சியை எப்படி நடத்த போகிறீங்க, இதை எப்படி கரெக்டாக நடத்த போகிறீங்க, எப்படி பாதுகாப்பாக நடத்த போகிறீங்க, எப்படி சலசலப்பு இல்லாமல் நடத்த போகிறீங்க, இந்த க்ரௌடை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. அதுவும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் இன்னும் ஒரு மாஸ் ஏரியாக்குள்ளே வந்ததுனால எக்கச்சக்கமான ஒரு பேருடைய கவனத்துக்குள்ளே விஜய் வந்துட்டார். இதை எப்படி சாமி முடிக்க போகிறீங்க இந்த 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 கூட்டத்தை? இதுதான் கேள்வியாக இருக்குது. ஏன்னா விஜய் நீலாங்கரையிலேருந்து கிளம்புறாரு, அப்புறம் சென்னைக்கு வராரு, சென்னையிலேருந்து இது பண்ணிட்டார், அப்புறம் அந்த ஏர்போர்ட்டில் இறங்கிட்டார், அப்புறம் ரோட்டில் நடந்துட்டார். இதெல்லாம் தாண்டி எங்கே நீங்கள் மீட்டிங் போட போகிறீங்க, எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க, எப்படி பாதுகாப்பு தர போகிறீங்க, இதை சரியாக பண்ணிடுவீங்களா, இதுக்கு எவ்வளோ காவல்துறை வரப்போகிறாங்க, இந்த கட்டமைப்பு கரெக்டாக இருக்குமா, பேனர் மேலே ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறது, கம்பத்து மேலே ஏறுறது, பழைய கட்டடம் மேலே ஏறுறது, இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க? இவங்க தொண்டர்களா இல்லை ரசிகர்களா? இவர்கள் தாறுமாறா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க? இது ஆரம்பத்திலிருந்து பல பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு புது கட்சி 2.5 வருஷம் தான் ஆகுது, விஜய்ன்ற ஒரு மாஸ் ஹீரோ, அந்த மாஸ் ஹீரோ அரசியல் களத்திற்குள் வந்திருக்கிறார். அவரை பார்ப்பதற்காகவும் அவர் என்ன பேச போகிறார், இவ்வளோ கட்டுக்கடங்காத கூட்டம் வருது. அதை தாண்டி உள்ள அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் வேணும் சாமி. அவர் இருந்தாதான் பணம் நின்று கொட்ட போட்டவங்கன்றாங்க இல்லைங்களா, அது எல்லா துறையிலும் உண்டு. அரசியல் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல மாநாடுகள், பல பொதுக்கூட்டங்கள், பல ஊர்வலங்கள், பல தெருமுனை கூட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்த ஒரு நபர் இருந்தால் தான் கரெக்டாக அதை ஆர்கனைஸ் பண்ண முடியும். இப்போ ஈரோட்டில் விஜயமங்கலத்தில் அங்கேயே முகாமிட்டு இருக்கார், நங்கூரம் இட்டு இருக்காரு செங்கோட்டையன். செங்கோட்டையனுக்கு இது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு கூட சொல்லலாம். பாருங்க, விஜய் ரொம்ப ரொம்ப சின்ன பையன் தான் அவருடைய வயசுக்கு, ஆனால் தலைவர்னு சொல்றாப்புல. இதுதாங்க அந்த அரசியலுடைய அந்த கட்டுக்கோப்பு, அந்த கட்டுப்பாடு, பண்பாடு, இதெல்லாம் தான். ஒரு களத்துக்குள்ள வந்துட்டா தம்பி விஜய்னு கூட சொல்ல தலைவர் வருவார். சரிங்க, இந்த ஈரோடு விஜயமங்கலத்தில் நாளைக்கு 11 மணிக்கு விஜய் வந்துடுவார். 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் என்ன பேச போகிறார், ஈரோடு பிரச்சனை பேச போகிறார், பொதுவான பிரச்சனை பேச போகிறார், கரூர் சம்பவத்தை பேசுவார். நான் கூட போன வீடியோவில் கரூர் சம்பவத்தை பேசுவாரெல்லாம் கேட்டிருந்தப்போ நிறைய பேர்லாம் கீழே கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க. சிபிஐ விசாரணை இருக்குது, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க, ஹைகோர்ட்லேயும் கேஸ் இருக்குது. அதனால் அதை விஜய் இப்போ பேசாமல் இருக்கிறத தவிர்க்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி அதை கோட் பண்ணி கூட காமிச்சிட்டு போகலாமே. சரி, அவர் என்ன பேச போகிறார், இதை எப்படிங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவீங்க? ஏன்னா முதல்ல ஒரு இடம் கேட்டாங்க, ஈரோட்டில் காவல்துறை அனுமதிக்க முடியாதுன்ட்டாங்க. அதன் பிறகு இந்த இடம் எனக்கு தெரியும், ஒரு 19 ஏக்கர் அறநிலைத்துறைக்கு சொந்தமானது. அதுக்கு ஒரு டெபாசிட் கட்டியாச்சு. கட்ட பிறகு சரி, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா எவ்வளோ பேர் வருவாங்க, எப்படி வருவாங்க. ஏன்னா புதுச்சேரியில் 5000 பேருக்கு QR கோடுன்னு கொடுக்கப்பட்ட பாஸ். அந்த QR கோடோட வர ஒரு பாஸ்க்கு வர ஒரு நபருக்கு மட்டும்தான் அனுமதி. சில பேர்லாம் புஷ்யானந்த் கூட்டின்னு வந்தார். அந்த காவல்துறை அதிகாரி இஷா சிங் கூட கோவப்பட்டாங்க, பேசுனாங்க, அது பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. இப்போ எப்படி நீங்கள், இதை தான் முக்கிய பாயிண்டாக கேட்குறாங்க. அது செங்கோட்டையன் சொல்கிறாரு, கட்சியினர் கழக தோழர்கள் 10,000 பேர் வருவாங்க, பொதுமக்கள் 25,000 பேர் வருவாங்க. அவங்களுக்கு பாஸ் கிடையாது, QR கோடு கிடையாது, டோக்கன் கிடையாது, வருவாங்க, ஈரோடுக்காரங்க வருவாங்க. அது எப்படிங்க நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க, நீங்கள் பாருங்க அப்படின்றார். நீங்கள் பாருங்க, இந்த 19 ஏக்கரில் போலீஸ் காவல்துறை ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டிருக்காங்க. நீங்கள் அதுலேருந்து ஒரு 200 அடி 300 அடி தள்ளி பார்த்தீங்கன்னா சேலம் செல்கிற நெடுஞ்சாலை, பரபரப்பான ஒரு நெடுஞ்சாலை. அந்த நெடுஞ்சாலையை தாண்டி 200 மீட்டர் தாண்டி தடுப்பு அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அமைச்சு முடிச்சுடுவாங்க ஒரு தடுப்பு, அதை மீறி யாரும் உள்ளே வர முடியாது. அப்புறம் சில இந்த விளம்பர பலகையெல்லாம் இருக்குது, அந்த பலகையை கம்பி சுற்றுறாங்க, முன்வேலி கம்பி சுற்றுறாங்க, ஏறிட போகிறாங்க. என்னதான் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லைங்களா உங்களை? அங்கே பிரச்சனை தானே. அது திப்புன்னு ஏறுறது, திப்புன்னு இதுவாக வருது, என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் மீறி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கரெக்டாக இருக்கும், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். அதை தவிர வரவங்களுக்கு தண்ணீர் தொட்டி, முக்கியபட்சம் ஒரு 30 தண்ணீர் தொட்டி, சின்டெக்ஸ் தண்ணீர் தொட்டி நாங்கள் அமைச்சிடறோம். தண்ணீர் பாட்டில்கள் உள்ள என்ட்ரி ஆகும் போதே கொடுத்துட்றோம்.
இதெல்லாம் விட முக்கியமாக ஒரு 20 ஆம்புலன்ஸு, ஒரு 30 டாக்டர்ஸு, 100க்கும் மேற்பட்ட நர்ஸு, 2 ஃபயர் இன்ஜின், அதுக்கு பணம் கட்டிட்டோம். இது தவிர பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூத்தா ஒரே இடத்துல மொத்தமாக அடைச்சி வைக்காமல் ஒவ்வொரு பகுதியாக கட்டமாக அந்த பகுதிக்குள் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும், பெண்களுக்கு தனியான ஒரு இடம் வந்து, இதெல்லாம் தாண்டி மருத்துவ வசதி, குடிநீர், கழிப்பறைகள், அதுக்கான அந்த கழிப்பறை ரெடிமேடாக இருக்கிற அந்த வாகனம் வந்து அதை நாங்கள் வந்து வரிசையாக அன்றைக்கி வச்சோம். எந்தவித சலசலப்பும் உள்ளே இருக்கவே இருக்காது. வந்து குறிப்பாக விஜய் சென்னையிலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புறாரு, சென்னை ஏர்போர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு வராரு, தனி ஃப்ளைட்டில் எப்போ வருவார், அவர் வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இறங்குறாரு, இறங்கின பிறகு அங்கேருந்து ஈரோடுக்கு எவ்வளோ வருவார், ஈரோடுக்கு வரும்போது விஜய் வண்டியை பின்பற்றிக்கிட்டு துரத்திக்கிட்டு எந்த வண்டியும் வரக்கூடாது, ரோட் ஷோ கிடையாது, வழியில் மடக்கி இந்த கலசம் கொடுக்கறது, ஃபோட்டோ கொடுக்கறது, மாலை மரியாதை பண்ணுறது எதுவுமே கிடையாது. குறிப்பாக பின்தொடர்ந்து யாரும் வரக்கூடாது கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க. அதை தவிர அதுக்கான ஒரு பொறுப்பை வந்து இந்த தொண்டர் படைக்கிட்ட கொடுத்துருக்காங்க. என்னப்பா தொண்டர் படம்னு நான் கூட தாவே கால கேட்டப்போ, சார் அதுக்கு வந்து அந்த ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவ்வளோ பெரிய பயிற்சி கொடுத்துருக்காங்க, அவங்கள இந்த களத்தில் இறக்கி தான் பார்க்கணுன்ற ஒரு முடிவோடு வந்திருக்காங்க. குறிப்பாக அந்த கம்பி வேலி போட்டு யாரும் ஏறாத அளவுக்கு இருக்காங்கல்ல, அங்கே கிட்டத்தட்ட 6 தொண்டர் படை, 6 பேர் வந்து அவங்கள தான் கண்காணிக்கிறது. இவ்வளோ பெரிய பந்தோபஸ்து. இது தவிர பார்த்தீங்கன்னா அஃபிடோவிட் கொடுத்துருக்காங்க வந்து காவல்துறைக்கிட்ட, ஒரு உறுதிமொழி பத்திரம் ஒன்று கொடுத்துருக்காங்க, எதுவும் எந்த விதத்தில் நடக்காது அப்படின்னு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பார்க்கிங். சரி, பார்க்கிங் என்னங்க அப்படின்னு, ஒரு 60 ஏக்கரில் 4 வீலர் பார்க்கிங், ஒரு 20 ஏக்கரில் 2 வீலர் பார்க்கிங். இது தவிர கூட்டம் முடியுது, இங்கே தாங்க பிரச்சனையே வந்து. ஒரு கூட்டம் வருது, நீங்கள் கூட்டத்தை மெல்ல உள்ளே விட்றீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, கூட்டத்தை உள்ளே விடுற அளவுக்கு கூட்டம் முடிஞ்ச பிறகு, ஒரு தலைவர் பேசி முடிஞ்ச பிறகு அந்த கூட்டம் செதறி ஓடுதே சூரத்தாங்க மாதிரி. அப்போ என்ன கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா 16 வழிகள் அதுக்கு உருவாக்கி வச்சுருக்கோம், என்ட்ரி எக்ஸிட் அதுதான் அப்படின்றார் செங்கோட்டையன். இதுதாங்க அனுபவசாலி. திரும்பவும் கேட்குறாங்க, பாஸ் இல்லாமல் வராங்களே, கியூஆர் கோடு இல்லாமல் வராங்களே, என்னங்கன்னா நீங்கள் வரட்டும் பார்த்துங்க நீங்கள். அது காரணம் என்னன்னா, ஒரு 70களிலிருந்து தொடங்கின ஒரு விஷயம். செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, ஜெயலலிதா காலத்திலிருந்து எத்தனை பொதுக்கூட்டங்கள், இன்னைக்கு எல்லா வசதியும் இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்குது, கியூஆர் கோடு இருக்குது. அப்போலாம் என்ன கியூஆர் கோடு, என்ன இது வந்து புரட்சி தலைவர் வருகிறார், மக்கள் தலைவர் வருகிறார், வந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்ட்டு அந்த கிரவுண்டில் உட்கார வச்சுருவாங்க. வந்து அங்கே அதிகப்படியாக வேர்க்கல்ல விற்றுக்கிட்டு இருப்பாங்க, சுண்டல் விற்றுக்கிட்டு இருப்பாங்க, சுக்காப்பி விற்பாங்க, டீ காப்பி கூட கிடையாது, சுக்காப்பி விற்பாங்க. ஜனங்க வாங்கி குடிச்சிட்டு அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. எந்த தகவல் தொழில்நுட்பம் கிடையாது. வந்து போலீஸுக்கு மட்டும் வாக்கி டாக்கியில் வரும் தகவல். வந்து அப்போல்லாம் வந்து நீங்கள் பேசுறதுனா ட்ரங்க் கால் பண்ணலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போய் ட்ரங்க் கால் போட்டு பேசணும், எஸ்டிடி கூட கிடையாது. வந்து வருகிறார் அந்த கூட்டம் அப்படியே இருக்கும். இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, இன்னைக்கு சோஷியல் மீடியா வளர்ந்துருச்சு, நீ மீடியா வளர்ந்துருச்சு. நாளைக்கு பாருங்க, வந்து வெடிகாலம் 5 மணிக்கெல்லாம் விஜய் வீட்டு முன்னாடியே, நீலாங்கரை வீட்டு முன்னாடி அத்தனை கேமராவும் இருக்கும். கதவு திறக்க போகிறது, வரப்போகிறார், அடுத்து கிளம்ப போகிறார் அப்படின்ட்டு அதில் ஆற வச்சு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு, அங்கே இறங்கணுன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு, இந்த பின்தொடர்ந்து வர்றது தாங்க ரொம்ப ஒரு மோசமான மீடியா கூட. ஏன் வந்து அவங்களே ஒரு கேமரா போட்டு அவங்களே உங்களுக்கு வந்து வீடியோ கொடுத்துட்றாங்க, அதை யூஸ் பண்ணிக்கங்க. வந்து இதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அவன் வந்து தெரிஞ்சு போகுது, மக்களுக்கு தெரிஞ்சு போகுது, அந்த தொண்டர்களுக்கு தெரிஞ்சு போகுது, கிளம்பிட்டாருப்பா, வந்துக்கிட்டு இருக்குப்பாரு. இவனே வந்து லைவ் மேப் போட்டு விட்றா, லைவ் லொக்கேஷனில் வந்து அடிச்சு விட்றானுங்க, வந்து ஃப்ளைட்டு ரூட்டு வரைக்கும் சொல்கிறான். வந்து அது காரணம் என்ன, இந்த விஞ்ஞான வளர்ச்சி. நிறைய பேர் கூட என்கிட்ட கேட்டாங்க, வந்து ஏங்க இத்தனை யூடியூப்பில் போடுறாங்க, இத்தனை டிவியில் போடுறாங்க, இத்தனை லைவில் போடுறாங்க, ஆனால் ஜனம் என்னங்க வந்து போய் பார்க்குற அந்த இது மாறவே இல்லையே அப்படின்னா, அது ரத்தத்திலே ஊறி போச்சு. வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டத்தை மிக சரியாக விஜய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்து. மிக சரியாக எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், சொல்ல வேண்டிய கருத்தை ஆழமா, இன்னும் அதிக நேரமா எடுத்து பேச வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை தாண்டி செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் மாதிரி இன்னும் எத்தனை பேர் வராங்க தெரியல. அவங்க எல்லாம் கட்சிக்கு ஒரு பெரிய பலம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நான் புஷியானதெல்லாம் அவ்வளோப்பா குறைய சொல்ல வந்து அவரால் முடிஞ்சது அதட்டுவார். வந்து டே உட்காருங்கடா, டே அந்த பக்கம் போங்கடா, டே அதில் ஏறாதீங்கடா அப்படின்னு சொல்லுவார். வந்து அதை தாண்டி பிளான் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் களமாடியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
அப்படி செங்கோட்டையன் மாதிரி இவர்கள் எல்லாம் வந்து களத்தில் களமாடியவர்கள், அனுபவசாலிங்க. வந்து ஒரு புது மெக்கானிக்கும் அந்த மெக்கானிசத்துல ஊர்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒருத்தருக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? இந்த தொட்டு பார்த்தவொடனே இந்த கார்ல என்ன ஃபால்ட், இந்த தொட்டு பார்த்தவொடனே இந்த மோட்டர் பைக்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வந்து பார்த்தவொடனே இதை கண்டுபிடிச்சிருவாங்க. புதுசாக வரவங்களுக்கு மொத்தத்தையும் கழட்டி போட்டு இன்ஜின்லாம் இது பண்ணி ஆயில் போயிருக்கா, அது போயிருக்கா, இது போயிருக்கான்னு எல்லாத்தையும் எடுத்து மாட்டி மறுபடியும் ஓட்டினோடனே ஓட்ட மாட்டேங்குங்க, என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று மாற்றி போட்டாங்க. அதுதாங்க அனுபவசாலி கூட வச்சுது. அதுதான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறார். அதுவும் ஒட்டுமொத்தம் இன்றைய மாலைக்குள் எல்லா இதுவும் முடிஞ்சு போயிடும். பாதுகாப்பு மிக முக்கியமாக அந்த தடுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தடுப்புகள் வச்சுருக்காங்க. அவசர வழிக்காக 30 அடி ரோடை விட்டுருக்காங்க. வந்து திடீர்னு ஏதாவது அவசரம் அப்படின்னா 30 அடியில் வந்து ரோடு ஒன்று விட்டுருக்காங்க. அதன் வழியாக தான் ஆம்புலன்ஸ் போவோம். அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இதில் முக்கிய சேலஞ்சான ஒரு விஷயம் தான், இதை எப்படி செங்கோட்டையன் பண்ண போகிறாரு அப்படின்னு பலருடைய கேள்வி வந்து. 10,000 பேர் கட்சிக்காரங்க வருவாங்க, ரைட்டுப்பா, கட்சிக்காரங்களுக்கு அடையாள அட்டை இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். 25,000 பேர் ஈரோடை சேர்ந்தவர்கள் தான் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பாஸ் கிடையாது, QR கோட் கிடையாது, டோக்கன் கிடையாது அப்படின்னா அவங்களை எப்படி நீங்கள் கட்டுக்கோப்பாக கொண்டு வர போகிறீங்க? இது புதுச்சேரிக்கு, ஏன்னா புதுச்சேரி போய் எல்லாரும் புகழ்ந்து தள்ளிட்டாங்கல்ல, ஆச்சா போச்சா பார்த்தீங்களா, பாண்டிச்சேரி போலீஸ் பார்த்தீங்களா, பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை பார்த்தீங்களா, பாண்டிச்சேரி ஆர்கனைசர் பார்த்தீங்களான்னாங்கல்ல. அதுக்கு சவால் வர்ற மாதிரியான ஒரு விஷயமா தமிழ்நாட்டில் ஒரு கரூர் சம்பவத்திற்கு பிறகு 83 நாட்களுக்கு பிறகு விஜய் பொதுவெளியில் தமிழ்நாட்டில் வரக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எந்த வித இதுவும் இல்லாமல் சலசலப்பு இல்லாமல் நடத்திய தீர்ணம்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரு செங்கோட்டையன். அது பெரிய சவால்னு கூட சொல்லலாம். அதுவும் அவர் ஏரியா, அந்த மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தில் தன்னுடைய பலத்தை நிரூபித்து காமிச்சோம். ஒரு எம்ஜிஆருக்கு எப்படி காமிச்சோம், ஒரு ஜெயலலிதாவுக்கு எப்படி காமிச்சோம். இந்த இளைய தலைமுறைகளை, இளைய கூட்டங்களை தன் வசப்படுத்தி கொண்டு வைத்திருக்கிற இந்த விஜய்க்கு நம்முடைய அது என்ன சொல்றது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சின்னு ஒரு முடிவோடு இருக்காரு. இது தவிர பார்த்தீங்கன்னா விஜயோடைய அந்த பனையூர் வீடு இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு அரசியல் பவர் சென்டராக விஜய் மாற்றிக்கிட்டு வராரு. இது என்ன அது அப்படின்னா உண்டு. நீங்கள் கலைஞரை சொல்லுவாங்க இல்லைங்களா, அண்ணா அறிவாலயத்தில் ஒருத்தர் பார்த்தாருன்னா அவர் வந்து வேண்டப்பட்டவர் தான். மிக முக்கியமாக வேண்டப்பட்டவர்கள் வந்து கோபாலபுரம் வீட்டுக்கு வர சொல்லுவார் அப்படின்வாங்க. நீங்கள் கோபாலபுரம் அப்படின்னாலே வந்து கலைஞருடைய வீடு தான். அது ஒரு அரசியல் பவர் சென்டராக மாறிச்சு. ஏன்னா புட்டபர்த்தியில் இந்த சாய்பாபா அவர் தேடி, ஏன்னா சாய்பாபா புட்டபர்த்தி சாய்பாபாக்காக அப்பாயின்மெண்ட் போட்டு அத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. வருஷக்கணக்கில், மாசக்கணக்கில், நாள் கணக்கில் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் நான் வந்து பார்க்க வரேன்னு சொல்லி அங்கே வந்தப்போ அந்த வீடே அது மிக பிரபலமாச்சு. வந்து அதே போல் போயஸ் கார்டன் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு பிறகு மிக அளவில் பிரபலமானது வந்து ஜெயலலிதா அவர்கள் தான். ஏன்னா நிறைய பேர் இன்டர்வியூ கொடுப்பாங்க, வந்து மாஜி அமைச்சர்கள், எம்எல்ஏக்கெல்லாம். அம்மா வந்து ஃபோன் அடித்தாங்க, கார்டனுக்கு வந்தாகணும் அப்படின்னு. எங்களுக்கு கை காலெலாம் நடுங்கிடுச்சு, என்ன ஆக போதோ தெரில. ஏன்னா போயஸ் கார்டன் ஒரு கட்டத்தில் முதல்வராக இருந்தபோது தன் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அங்கேருந்து குடியிருப்பு வாசிகள் அவங்களும் சாதாரண ஆள் கிடையாது, எல்லாம் பணக்காரர்கள், கோட்டீஸ்வரர்கள், சூப்பர் ஸ்டார்கள். கண்ட்ரோல் எடுத்து அந்த இடத்தையே பவர் சென்டராக மாற்றின ஒரு நபர். அப்போ விஜயும் அது மாதிரி பனையூரை தான் பவர் சென்டராக மாற்ற போகிறார். ஏன்னா பெரும்பாலும் இப்போ எதுவும் வெளியே வரல அப்படின்பொழுது பல விஷயங்களை அந்த பனையூர் இல்லத்தில் தான் பேசுகிறாரு. அதை தாண்டி எலெக்ஷன் ரொம்ப தூரம் இல்லை, விஜய் அவசியம் வெளியே வந்தாகணும், பல கூட்டங்கள் பேசி ஆகணும். இந்த கூட்டத்தை அவங்க சக்ஸஸாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த கூட்டம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சின்னம் கிடைக்கும் போது சின்னத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க, இதெல்லாம் மீறி கூட்டணின்ற ஒரு விஷயம், யாருடன் கூட்டணி வைக்க போகிறார்கள், இதெல்லாம் அடுத்தடுத்து இருக்கும் பொழுது இந்த ஈரோடு பொதுக்கூட்டம் விஜயமங்கலத்தில் விஜய் வெற்றி கொடி நாட்டுவாரா, சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமா, செங்கோட்டையன் அதற்கு எப்படியாப்பட்ட ஒரு உறுதுணையாக இருப்பார், நாளைக்கு தெரிஞ்சு போயிடும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.